ألف لام را تلك آيات الكتاب المبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மறுமை விசாரணை என்ற தலைப்பின் கீழ் நாம் உரையாற்ற இருக்கின்றோம். இந்த தலைப்பை நாம் அறிவதற்கு முன்னால் நம்மளுடைய இவ்வுலக வாழ்க்கையில் கவனமற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு மக்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய குற்றங்களும் அதற்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளும் அல்லது அந்த குற்றத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்குள்ள தைரியமும் நம்மளிடத்தில் இருப்பதனால் இதிலிருந்து மீளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதனால் நம்ம எப்படினாலும் வாழலாம்ங்கிற சிந்தனையோடு பெரும்பான்மையான மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்தை விட மறுமை உலகம் எப்படிப்பட்டது என்று நம்மள பெரும்பான்மையினர் விளங்காதான் இதற்கு காரணம். ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அவனுடைய பண்புகளையும் அவனுடைய குண அதிசயங்களையும் பற்றி சொல்லும்போது இன்ன ஃபத்ஸலி ரப்பிக ஷதீத், அல்லாஹ்வுடைய அந்த அவன் பிடித்து விட்டால் அதிலிருந்து நம்மால் மீள முடியும். அவ்வளோ கடுமையாக இருக்கும் அவனுடைய வேதனை, அவனுடைய தண்டிப்பு அவ்வளவு தண்டிக்கக்கூடியதாக இருக்கும் என்று திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அதாவது இரக்கத்திலும் அவனை மாதிரி கிடையாது, கோபத்திலும் அவனை மாதிரி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். பல இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருளின் மீது ஆற்றல் உடையவன். அப்போ ஆற்றல் உடையவன் அந்த எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவனாக இருப்பான்? எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன். அவனிடத்திலே நம்ம மீளக்கூடியது இருக்கின்றது. அதுதான் திருமறை குர்ஆன் பல இடங்களிலே சொல்லி தருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் 21வது அத்தியாயம் 1வது வசனத்திலே சொல்லுகின்றான், அதாவது மனிதர்களுக்கு ஹிசாபகும் அவர்களுடைய விசாரணையினால் விசாரணை நெருங்கி விட்டது, அவர்கள் கவனமற்று இருக்கிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கின்றான். ரொம்ப கவனமுற்று இந்த உலக வாழ்க்கையை என்ன செய்யறான், விரும்பி கொண்டிருக்கின்றான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். அல்லாஹ் எப்படியெல்லாம் திருமறை குர்ஆனிலே எப்படி சொல்றானா, அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும் போதுதான் மறுமை நாளை நம்பக்கூடியதை சொல்லுகின்றான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமை நாளை அவ்வளவு உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் மறுமை என்ற அந்த வாழ்க்கை இருக்கே, அல்லாஹ்வை நம்புவதை போன்று மறுமை வாழ்க்கையை நம்பணும். யௌமில் ஆகிர், மறுமை நாள் என்று வரக்கூடிய அந்த வாசகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள் கண்டிப்பாக மூமின்களாக இருப்பார்கள். மறுமை நாளை நம்பாதவர்கள் இறை மறுப்பாளர்கள் தான். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் தான் மறுமை நாளை நம்ப மாட்டாங்க. ஆனால் மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள் மறுமையை இலக்காக வாழக்கூடிய நாம் முஸ்லீம்களாக தான் இருக்க வேண்டும். அப்போ மறுமை நாளை பற்றி அவ்வளோ இடங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வளவு இடங்கள்ல சொல்லித்தராங்க. அப்படிப்பட்ட மறுமை நாளை நம்பக்கூடிய நாம் இந்த உலகத்தில் இருக்கிற விசாரணை போன்று அங்கே இருக்குங்கிறதுல தான் பெரும்பான்மை நம்ம வாழ்கிறோம். மறுமை விசாரணை வித்தியாசமானது. அங்கே நடக்கக்கூடிய விசாரணையிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று ஒரு மனிதன் வந்துவிட்டால் இந்த உலகத்திலே அவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களையும் இறைத்தூதர் காட்டிய வழிமுறைகளை தவிர வேறு எதையும் பின்பற்ற மாட்டான். மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒன்றில் அலட்சியமா இருக்கிறான்ல, அதை பற்றி தெரியாத வரைக்கும் என்ன செய்வான், அவன் அந்த அலட்சியத்தை அப்படியே நடைமுறைப்படுத்துவான். ஆகா, இப்படி செய்துவிட்டால், இப்படி நம்ம அலட்சியமா இருந்துட்டோமே, இதனால இவ்வளவு விபரீதங்கள் வருமோ என்று ஒருவன் அதில் கவனமாக வந்து விட்டால் எந்த அளவுக்கு மனிதன் மாறுவான். உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, எவ்வளவு வேகமா போயிட்டு இருப்பான், ஒரு மரணத்தை கண்கூடாக பார்க்கின்றான். அல்லது அவனுக்கே ஒரு விபத்து ஏற்பட்டால் அடுத்து வேகமாக செல்வதற்கு தயங்குவான். ஏன்? வேகமாக போய் தான் இதனால் எனக்கு இந்த விபரீதங்கள் ஏற்பட்டது என்று. அப்போ உலகத்தில் அலட்சியமாக என்ன செய்யறான், அந்த மறுமை நாளை நம்பாதவர்களாக மறுமையிலே அப்படியே நம்பி இருந்தாலும் கூட அலட்சியமாக இருக்கக்கூடிய மக்களை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான், அவ்வளோ இடங்களில் மறுமை நாளை பற்றி என்ன செய்யறான் சொல்கிறான். ஹாதாமா துஅதூன லியௌமி ஹிசாப், விசாரணை நாளுக்காக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது இதுதான். விசாரணை நாளாக மறுமை நாள் தான் இந்த வந்திருக்கு அப்படி அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி பல இடங்களிலே நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையில சொல்லும் பொழுது, என்னுடைய இறைவா என்னை நீ மன்னித்து விடு, என்னுடைய பிள்ளைகளை மன்னித்து விடு என்று எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு
மறுமை நாளில் நடக்கக்கூடிய எதை பற்றி சொல்கிறாங்க, எப்படி யௌம யகூமுல் ஹிசாப், மறுமை விசாரணை நடக்கக்கூடிய அந்த நாளில் இருக்க அன்றைய நாள் எங்களை மன்னிச்சிரு. அப்படி தெளிவாக சொல்லக்கூடிய வசனங்கள் நம்மளை எதை காட்டுகிறது என்றால் மறுமையில் விசாரணை இருக்கின்றது. அந்த விசாரணை எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படி இறைவன் நடத்துவான் என்பதை சொல்லும் பொழுது பல இடங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நாளில் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். எப்படி நிறுத்தப்படுவீர்கள்? எல்லாம் உங்களுக்கு மறையாதுங்க, உங்களை விட்டு எதுவும் என்ன செய்யாது, மறையாது. எல்லாத்தையும் அல்ல வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்துருவான். அங்கே நிறுத்தப்படுவீர்கள். எந்த ஒன்றும் உங்களை விட்டு விலகாது. எல்லாமே கரெக்டாக எல்லாம் அக்யூரேட்டாக அமைச்சு கொடுத்துருவான். எதுவுமே உங்கள்கிட்ட இருந்து விலகாது. நீங்கள் செஞ்ச தப்பு, செஞ்ச நன்மைகள், என்னென்னலாம் நீங்கள் இந்த உலகத்தில் செய்தீர்களோ அவை அனைத்தும் உங்கள்கிட்ட வந்து நின்றும். நின்றது மட்டுமல்ல, நின்றது என்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். உளவுத்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், உலகத்தில் உள்ள அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பாருங்கள், ஒரு தவறு வந்துருச்சுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் போனால் ரொம்ப கெடுபடி ஆனாதான் அந்த கேஸை என்ன செய்வாங்க, அந்த குற்றத்தை தட்டி தூசி தட்டி எடுத்து பார்ப்பாங்க. அந்த வழக்குகள் அப்போ தான் நம்ம இடத்துல வாதாடப்படும். எவ்வளோ பெரிய வழக்குகளாக இருந்தாலும் நிலுவையில் தான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் இந்த வழக்குகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி கொண்டு வரான் தெரியுமா? எல்லாம் மறையாது. மறையது மட்டும் இல்லை, இந்த நிலைமையில நீங்க வரும்பொழுது அங்கே அல்லாஹ் எப்படி தெரியுமா, உலாய்க லஹும் நஸீபும் மிம்மா ஹஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். அந்த நாளிலே என்ன செய்வார்கள், அவர்கள் பாடுபட்டதற்கான அதுக்குள்ள பங்கெல்லாம் அந்த நாளில் கிடைக்கும். கிடைக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் விரைந்து கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ் ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் வேகமாக விசாரணையை எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இங்க இருக்கிற வழக்கு மாதிரி மறுமை நாளுடைய வழக்கு கிடையாது. எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அப் டு டேட் வரைக்கும் எல்லாத்தையும் ஏடு. எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து சந்ததிகளும் வரக்கூடிய இடம் அந்த மறுமை நாளுடைய இடம். அந்த நாளிலே எல்லா மக்களும் ஒன்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட காலத்தில் இறைவன் என்ன செய்வானா, விசாரணையை உடனே என்ன செய்வான், விசாரிச்சு முடிச்சிருவான். நம்ம நாட்டில் இருக்கிற விசாரணை மாதிரிலாம் கிடையாது. ஒரு அதுக்குன்னு ஸ்பெஷல் கோர்ட்டு போட்டு அதுக்குன்னு ஒரு நீதிபதியை நியமித்து ஒரு காலகட்டம் வரும்போது எனக்கு இன்னைக்கு லீவு வேணும், ஒரு 10 நாள் ஒரு கேஸ் வருதுன்னா 1 மாதம் 2 மாதம் வாய்தாவை போட்டு இழுத்து அடித்து அது கேஸ் அது நன்மையாக நடக்குமா தீமையாக நடக்குமா எளிமையாக நடக்குதா அல்லது நீதம் கிடைக்குமாங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய விசாரணையிலே என்னது, அவன் விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் வேகமாக விசாரிச்சிருவான். ஏன் தெரியுமா, மாலிக் யௌமித்தீன், நாளினுடைய அதிபதி அவன் கண்ட்ரோலில் எல்லாம் வந்துடும். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்துக்கும் ஆற்றல் உடையவன், எல்லாத்துக்கும் தகுதியானவன், படைத்தவன். அந்த இறைவனுடைய இடத்தில் இந்த விசாரணை வேகமாக என்ன செய்யப்படும், விசாரிக்கப்படும் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல சொல்றான். அது மட்டுமா, பல இடங்களில் சொல்லும் பொழுது இந்த விசாரணை என்பது இருக்கிறது, நீங்க எல்லாம் மீளக்கூடியது எங்கிட்ட தான் இருக்கு. அது மட்டுமல்ல, விசாரணை என்பது என்னுடைய கடமை, விசாரிக்கிறது என்னுடைய கடமை. விசாரணை விரைந்து முடிச்சிருவோம். அந்த விசாரணை யார் விசாரிப்பான்னா நான் தான் விசாரிப்பேன். விசாரணை கமிஷனுடைய தலைவன் நான் தான். அந்த இடத்துல அந்த விசாரணை படலத்துல எல்லாரும் சூழ்ந்திருப்பார்கள். நல்லடியார்களா இருக்கட்டும், நபிமார்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாரும் அங்க வந்து நிற்பாங்க. நான் தான் விசாரிப்பேன், நான் தான் அங்க தலைவனாக வலம் வருவேன் என்று அல்லாஹ் தன்னை என்ன செய்யறான், உயர்த்தி தன்னை முன்னிலைப்படுத்துகின்றான். நான் தான்டா விசாரணை கமிஷனுடைய தலைவன், எங்கேயும் அங்க வந்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, யார் விசாரணை என்பது யார் மட்டும் வருவாங்க, நம்ம நாட்டில் இருக்கிற விசாரணைன்னு சொன்னா உளவுத்துறையில் ஒரு தப்பா கீழ்மட்டத்தில் உள்ள ஆளை விசாரிப்பான், ஒரு மக்கள்கிட்ட உள்ள தப்பா மக்களை மட்டும் விசாரிப்பாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுட்டு அது சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து எந்த விசாரணை வந்தாலும் எளியவனாக இருக்கட்டும் வலியவனாக எதுவாக இருந்தாலும் யார் தப்பிச்சுக்குவான், பணம் பதவி உள்ளவன் தப்பிச்சு விடுவான். ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள் தான் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. மறுமை நாளை பற்றி அல்லாஹ் அந்த விசாரணை பற்றி சொல்லும் பொழுது பல நஸ்அலன்னல்லதீன உர்சில இலைஹிம் வ நஸ்அலன்னல் முர்சலீன், எப்படி சொல்றான், யாருக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அல்லாஹ் அனைத்து மக்களையும் விசாரிப்பான், கூட தூதர்களையும் விசாரிப்பான். இன்னொரு இடங்களில் சொல்லும்போது, உமது இறைவன் மீது ஆணையாக அவர்கள் செய்ததற்குள்ள அனைத்து விஷயத்தையும் எல்லாவற்றையும் அனைவர்கள் மீதையும் நாம் விசாரணையை இருக்கிறது. என்னுடைய விசாரணை என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எல்லாவற்றையும் அல்லாஹ் என்ன செய்வானா, விசாரிப்பானா. எப்படி, மக்களை மட்டும் கிடையாது, தூதரையும் விசாரிப்பேன். அவர் நல்லவர், அவர் சிறந்தவர், மறுமையில் அவருக்கு முன்பாவங்கள் பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் தானே, அல்லாஹ் அவங்களை விட்டுரும் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் அதை சொல்லலை. யாராக இருந்தாலும் என்னுடைய விசாரணை கமிஷன் என்னுடைய அந்த விசாரணை படலத்துக்குள் வந்து விட்டால் எல்லாரும் கைதி மாதிரி தான் நிற்க வைப்பேன். எல்லாத்தையும் விசாரணை இல்லாமல் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், நான் உள்ள அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய விசாரணையினுடைய அந்த திறமையை அல்லாஹ் காட்டுறான். காட்டிட்டு அதுக்கெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி பாருங்க. தூதரையும் விசாரிப்பான். எல்லாருமே அரண்டு போய் இருக்கக்கூடிய காலங்கள். அதனாலதான் ரசூல்லா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த உலகத்தில் எது வேணாலும் கேட்டுக்கோ, மறுமையில் எதுவும் கேட்டுறாத. எதுவும் செய்ய முடியாத ஒரு நாள், யாருக்கும் எப்படி கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், கூட பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், அனைவருக்கும் விரண்டு ஓடக்கூடிய ஒரு நாள்.
அப்படிப்பட்ட நாளை அவ்வளவு எச்சரிக்கையாக அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி தருகிறான். விசாரணையோட நாள், அது தூதரையும் விடமாட்டோம். எப்படிப்பட்டதுன்னா துருவி துருவி அல்லாஹ் விசாரிக்கிறான். அப்படி யார் யாரெல்லாம் விசாரிக்கிறாங்களோ அவர்கள் நரகத்துக்கு போவாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, துருவி துருவி எல்லா விஷயத்தையும். சிலருக்கு அல்லாஹ் எளிமையாக போ அப்படின்னு கூட விடுவானா. இதெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஹதீஸுல் ரசூலுல்லாஹ் இந்த மறுமை விசாரணை பற்றி பல இடங்களில் நம்மளுக்கு என்ன செய்றாங்க, எச்சரித்து சொல்கின்றார்கள். ஒவ்வொருவரும் என்ன செய்யும், அல்லாஹ் தனித்தனியாக கூட விசாரிப்பானா. துருவி துருவி விசாரிக்கிறது ஒன்று இருக்கு, தனிமையில் உட்கார்ந்து ஒரு மனிதனை விசாரிப்பானா. அது எப்படி இருக்கும்? மிரட்டி நம்ம ஒரு அதிகாரியெல்லாம் உட்கார வச்சு நம்ம தனித்து படவும்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த உலகத்திலே தனித்து நம்மளை விசாரிக்கும் பொழுது பயம் வரும் பொழுது, படைத்தவன் நம்மளை தனித்து விசாரிக்கும் பொழுது எப்படி இருக்கணும்? இதையெல்லாம் திருமறை குர்ஆன் நமக்கு பல இடங்கள்ல என்ன செய்து சொல்லி தருகிறது. அதே மாதிரி எளிமையாக அல்லாஹ் சில பேர்களை விசாரிப்பான். யார் தெரியுமா? அம்மாமன் ஊத்திய கிதாபு யமினிஹி, வலது கலத்திலே யாருக்கு புத்தகம் வழங்கப்பட்டிருக்கிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபுன் யஸீர், அவர்களுக்கு இலகுவாக கேள்வியை அமைத்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது விசாரணை நாள் மிகவும் கொடூரமான நாள். யாரும் நம்மளை பாதுகாக்க முடியாது. நபிமார்களே அவர்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்களே அந்த விசாரணை கமிஷனுக்குள் அல்லாஹ் கொண்டு வர வைத்து அவர்களையே நிலைநடுங்கக்கூடிய அளவுக்கு பல கேள்விகளை கேட்கிறான் என்று சொன்னால், அந்த விசாரணை உள்ள நாளுக்கு நம்ம எப்படி பயந்திருக்க வேண்டும், அந்த நாளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் எப்படி இந்த உலகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்க வேண்டும். ஏதோ விசாரணை என்றால் இங்கிருந்து பணத்தை கொடுத்து அந்த ஆட்சியை நம்ம கைப்பற்றிக்கலாம், அந்த ஆட்சி கீழே இருக்கக்கூடிய நீதிபதிகளை கைப்பற்றி விடலாம், நீதி வழங்கக்கூடியவர்களுக்கு சொகுசான வாழ்க்கையை கொடுத்து அவர்கள் சொல்ற நீதி நமக்கு சார்பாக அமைத்துக் கொள்ளலாம் என்று இந்த உலகத்தை நம்புகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய விசாரணை அப்படி கிடையாது. அல்லாஹ் தனித்தவன், ஒவ்வொரு பொருளும் ஆற்றல் உடையவன். அவனுடைய கெடுபிடி என்பது அந்த நாளிலே மிக கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட நாளினுடைய விசாரணை இருக்கே, அதிலே சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விசாரணைக்கு பயந்து இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ அது போன்ற வாழ்க்கை அமைத்து கொண்டு மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டும். அதனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அந்த விசாரணை நாளுக்காக பயந்து அந்த விசாரணை நடக்கக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹ் நம்மளுக்கு இலகுவான கேள்வியை கேட்க வேண்டும், நம்மளுக்கு வலது கயத்தில் புத்தகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு மத்தியிலே அந்த எச்சரிக்கையை உணர்வோடு சொல்லிக்கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையில் நம்மளுக்கு நன்மை வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.